Day 2 டேட் பார்த்தீங்கன்னா 27th December. பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு செம்ம காட் செஷனு. நான் ரொம்ப நைட்டில் ஓட்டதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ வந்த உடனே பார்த்துட்டோம், வீடியோ பண்ணிக்கலாம் ஃபுல்ல. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் கேட்டிருந்தோம் ஸ்டே பண்ணவா டென்ட் போட்டுன்னு சொல்லிட்டு, அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் கேட்ட உடனே அவங்க டினை பண்ணவே இல்லை, டேரெக்டாக ஓகே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் 3 டென்ட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். அண்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, அதை குளிக்க போகிறோம். செம்ம ஃபன் இன்றைக்கி. ஆக்சுவலாக ரிவரில் செம்ம ஆட்டம் போட்டோம். இன்றைக்கி Day 2 ஆக்சுவலாக 28th December. இங்கேருந்து அடுத்து தர்மஸ்தலா போகணுன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இடத்துக்கு. ஸோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. பட் நான் நேராக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட அந்த வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நேராக நான் உடுப்பி வந்துடுவேன். என் பசங்க எல்லோரும் உடுப்பிக்கு வந்துடுவாங்க. அங்கே தான் நைட் ஸ்டே உடுப்பி இல்லை முருதீஸ்வர், இது ரெண்டு ஏதோ ஒரு இடத்துக்கு. அதான் பஸ் தர்மஸ்தலாலேருந்து கிளம்பியாச்சு. அவங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் மங்களூரில் ஒரு ஷோரூம் பார்த்து வச்சுருக்கேன். கால் பண்ணால் யாரும் பிக் பண்ணலை, பட் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அங்கே போகிறேன். இங்கேருந்து 62 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 1 hour 24 minutes. டைம் பார்த்தீங்கன்னா 12:46. 1:46. அப்பா, போனால் அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியலையே, டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே எங்களை ஸ்டே பண்ண அவ்வளோ போன ஃபேமிலி உண்மையிலே ரொம்ப கைண்டான ஃபேமிலி பாஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 2-3 இடத்துல கேட்டோம், யாருமே அலோவ் பண்ணலை. ஒரு பெட்ரோல் பங்கில் கூட எங்களை அலோவ் பண்ணலை. மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவர் வர 9 o'clock ஆகும்னாரு. பட் ஆனால் அந்த ஃபேமிலி கேட்ட உடனே ஓகே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஈவன் அவங்க ஃபேமிலியில் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, பயப்படவே இல்லை. ஒரு பொண்ணு இருக்குது. கேட்ட உடனே அலோவ் பண்ணிட்டாரு. நல்ல மனுஷன், எதுவுமே பே பண்ணலை. அண்ட் 6 பேர் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் முடித்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் நடுவில் நிறைய ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், அது இதுன்னு சாப்பிட்டு 6 பேருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 1000 rupees. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 rupees நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி. ஏன்னா 6 பேருக்கு ரூம் ஒரு கொஞ்சம் லோவாக ரூம் போட்டால் கூட 6 பேருக்கு ஒரு 2000 ரூபா மினிமம் இல்லாமலாம் ரூம் போடுறது ரொம்ப கஷ்டம். ரூம் புக் பண்ணுறது பர் ஹெட்டுக்கு 500 ரூபாவது கலெக்ட் பண்ணிடுவாங்க. பட் எதுவுமே இல்லாமல் டென்ட்டில் ஸ்டே பண்ண, அதுவும் ஒரு தனி ஃபீல் பாஸ். ஒரு நல்ல மெமரி ஆக்சுவலாக. இந்த இடத்துக்கு வந்தோம், டென்ட்டில் ஸ்டே பண்ணோம், ரிவரில் குளிச்சோம். கைஸ், இப்போ மங்களூரில் இருக்கேன். அண்ட் இன்றைக்கி Day 2. பட் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பைக்கில். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய 350 பரவாயில்ல, எவ்வளவோ 3000 கிலோமீட்டர் வேலை கண்டினியூ பண்ண ஒரு பிரச்சனையுமே வரல. பட் ஆனால் இந்த வண்டி செம்ம பிரச்சனை கொடுக்குது. அந்த மங்களூரில் இன்றைக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தலாலேருந்து பசங்களெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு தனியாக இங்கே வந்துட்டேன். என் பைக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு என்ஃபீல்ட் ஷோரூம் மட்டும் ஓப்பனில் இருந்தது, நிறன்னு சொல்லிட்டு. பட் கால் பண்ணால் யாரும் பிக் பண்ணல. சரி டேரெக்டாக வந்துடுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஷாப் க்ளோஸில் இருந்தது. பட் மிரர் ஓப்பனில் இருந்தது. சர்வீஸ் சென்டர் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. சரி கால் பண்ணுவோம் திரும்பன்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் உடுப்பி ஷோரூம் கால் பண்ணால் யாருமே எடுக்கல.
அண்ட் கூகுள் மேப்பில் ஜஸ்ட் ஒரு பைக் சர்வீஸ் சென்டர்னு போட்டேன். அண்ட் இந்த பைக் ஜோன் இது ஓப்பனில் காமிச்சது. ஸோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பைக் ஜோன் சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்தல்னு சொல்லி மங்களூரில் அந்த ஏரியாவில் இருக்குது. அவர் கால் பண்ண உடனே அவர் தமிழ் ஆள் தான், இங்கே தான் நிற்கிறார் அவர். ஸோ தமிழில் தான் பேசினார், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார், எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். ஸோ பேசிக்காக அவர் செக் பண்ணிவிட்டு வீலில் அண்ட் ட்ரீம் அண்ட் டயரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது ஷோரூமில் கொடுத்தா செக் பண்ணணும், இப்போ எங்களால் அதை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அண்ட் பேரிங் போயிடுச்சுன்னு சொன்னார். ஸோ 2 பேரிங்குமே மாற்றினேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:25. இங்கேருந்து மங்களூர் பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து உடுப்பி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக மங்களூரில் சிட்டியில் தான் இருக்கேன். அண்ட் இங்கேருந்து 46 கிலோமீட்டர் காமிக்குது, 51 மினிட்ஸு. என் பசங்க இன்னும் தர்மசாலேருந்து கிளம்பவே இல்லை. ஸோ நான் டேரெக்டாக அங்கே தான் போகிறேன். இன்றைக்கி நைட் ஸ்டே உடுப்பி தான். அண்ட் ஏகப்பட்ட பிளான் இருந்தது இன்றைக்கி ஈவினிங் ஆக்சுவலாக கோகர்னாவில் இருக்கணும், பட் என்டையர் பிளான் சொதப்பல். ஸோ இன்றைக்கி நைட்டு உடுப்பியில் தான் ஸ்டே. ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் டென்ட்டுக்கு ஏரியா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் என் லொக்கேஷனை பசங்களுக்கு ஷேர் பண்ணணும் அவங்க வர்றதுக்கு. ஸோ ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகே பாய் ப்ரோ, பாய். தேங்க்யூ வெரி மச். அவ்வளோதான் பஸ், கிளம்பியாச்சு மெக்கானிக் ஷாப்பில் இருந்து. 43 கிலோமீட்டர் 52 மினிட்ஸ் போவோம், பொறுமையாக போவோம். நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பிளானும் இல்லை, எல்லா பிளானும் சொதப்பலுங்கிறதுனால டைம் இப்போ என்ன 4:44, 5:44க்கு ரீச் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு கொடூரமான நாள் இன்றைக்கி. லாஸ்ட் ட்ரிப்பில் ஒரு தண்டர்பர்ட் 350X எடுத்துக்கிட்டு ஷோரூமாக தெரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த வருஷமாக அதே மாதிரி என் வண்டியை எடுத்துக்கிட்டு நான் ஷோரூமாக சுற்றுறேன். ரொம்ப ஒஸ்ட்டு பாஸ். நான் இதை என் பைக்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. பக்காவாக வச்சுருப்பேன் என் வண்டியை, எந்த பிரச்சனையும் வராமல். பட் ஏன் இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய கோளாறு கொடுத்துச்சின்னு தெரில. ஸோ இது மும்பை ஹைவே, நேராக உடுப்பி 42 கிலோமீட்டர்ஸ். உண்மையிலே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பெரிய தப்பு நான் என்ன பண்ணேன்னா, சண்டே இதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு இன்றைக்கி ஷோரூமில் விட்டுருவோன்ற ஒரு நினப்பில் எனக்கு என்னோடய ஹாஃப் டே க்ளோஸ். ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணான்னு தெரில. ஸோ இன்கேஸ் நீங்களே ஏதாவது எமர்ஜென்சியில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சண்டேலாம் இருக்குமா என்னன்ட்டு. பட் என்னோடய லக்கு, நான் ஒரு லோக்கல் மெக்கானிக் சர்ச் பண்ணி அவர் தமிழாக இருந்து நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சதுனால தப்பிச்சேன். இல்லைன்னா வேறு யார்ட்டையாவது மாட்டியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரில. சாப்பிடலாம் தான் கீழே இருக்குண்ணா. பட் நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு மால்பே பீச். நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நினச்ச மாதிரியே கூட்டமாக தான் இருக்குது.
போட்டிங் அலௌடு போல், இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. செம க்ரௌடாக இருக்குது பாஸ், செம க்ரௌடாக இருக்குது. மை காட். ஓ எங்கே டோக்கன் பண்ணிக்கிட்டேன், எங்கே டென்ட்டு போடுறதுன்னு தான் தெரியல. டென்ட்டு போட யோசிக்கிறேன். ஸோ வண்டியை இங்கே பார்க் பண்ணலாம். சொல்லதான் பாஸ், பசங்க வந்ததுக்கப்புறம் நைட்டு நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். டென்ட்டை போட்டுட்டு, டென்ட்டுக்கு தான் நம்ம எங்கே தேட போகிறோன்னு தெரில, பட் வில் சி. ஓகே, பாய். ஸோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஆக்சுவலாக நான் 5:30க்கே இங்கே வந்துட்டேன். பட் ஆனால் இன்னும் யாருமே வரவே இல்லை. ஏன்னா 5 o'clock போல் தான் அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு 8 o'clock 8:30 மேலே ஆகிடும் அவங்க வரதுக்கு. பட் நான் இங்கே இப்போ எங்கே இருக்கேன்னா மால்பே பீச் ரைட், மால்பே பீச். ஸோ மால்பே பீச்சில் தான் இருக்கேன். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பீச் தான். அண்ட் அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீச் வாக்கு அண்ட் கார்னர் வரையும். ஆனால் நான் போகல, அந்த பக்கம் மார்னிங் போகலான்னு விட்டுட்டேன். இது ஃபுல்லாகவே பீச் தான். இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் முன்னே ஒருத்தட்ட பர்மிஷன் கேட்டேன், பட் அவர் அலோவ் பண்ணல. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் அவரை கேட்டேன். ஜஸ்ட் இவங்க இங்கே உட்காந்துட்ருக்காங்க ப்ரோ. ஸோ இந்த இடம் நான் ஃபஸ்ட்டு தான் செகண்ட் டைம் பர்மிஷன் கேட்குறது. ஃபஸ்ட் டைம் கேட்டேன், அவர் பர்மிஷன் தரல. பட் செகண்ட் டைம் இங்கே வந்து கேட்டேன். அவங்க பேர் ஷிவ். பார்த்த உடனே ஓகே, தமிழ் தான் அவர் கன்னடா. கேட்ட உடனே ஓகே. ஆனால் இதோட ஓனர் வேறு ஒருத்தர். அவர் பர்மிஷன் ஃபோன் போட்டு பர்மிஷன் வாங்கினார். அவர் தமிழ் தான். பர்மிஷன் கேட்ட உடனே அவரும் ஓகே சொல்லிட்டார். அண்ட் இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இந்த குட்டி பையன் செம்மையாக இங்கிலீஷ் பேசுகிறான். அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதுக்குள்ளே அவங்களோட வீடு இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், லேப்டாப் அண்ட் கேமரா இது எல்லாமே அவங்க வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் பர்மிஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவ்வளோதான். பசங்க இன்னும் வந்ததுக்கப்புறம் டென்ட்டை போடுறோம், தூங்குகிறோம், காலையில் இங்கே எந்திரிக்கிறோம், சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே உண்மையிலே ரொம்ப ரொம்ப பேடான டே. ஏன்னா என் வண்டி அவ்வளோ பிரச்சனை கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காலையில் பார்ப்போம். பாய்.